ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கோதி கடுகு செய்ய போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி 1:2ன்ற கணக்கில் இது போடணும். தண்ணி கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதி வருது. இப்போது 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ரொட்டிக்கு மாவு பிசையோருமே அந்த மாதிரி பதத்துக்கு வரும். நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டே வாங்க. கட்டி முட்டி இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா கலந்து வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வரும். அது மாதிரி வரைக்கும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக சூடு ஆறட்டும். சூடு ஆறின உடனே வேறு பவுலில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது அரிசி மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வந்து 2 கப்போட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்து வருது. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஓகே தான். நம்ம இது வந்து கொழுக்கட்டை கப்பு பிடிக்குமோ அது மாதிரி கப்பு பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் தலைன்னு வேணால் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு வந்து காம்பினேஷன் ஒரு சட்னி செய்ய போகிறோம். வெந்தய சட்னி. அதுக்கு வந்து கொப்பரை கொஞ்சமாக, வெல்லம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், பூண்டு பல், புளி, உப்பு. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொப்பரை, புளி, பூண்டு பல், மிளகாய்த்தூள், ஜீரகம், வெந்தயம், வெல்லம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். இதை நைஸாக அரைக்க முடியாது, கொரன்னு தான் அரைக்கணும். இந்த வெந்தய பவுட்ரு சட்னி வந்துட்டு 1 வாரம் நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாம். தண்ணி கலந்து நம்ம சாப்பிடும்போது அன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா 1 வீக் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தய சட்னி. ஸ்பைஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சட்னி சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸோட மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த கொழுக்கட்டைக்கு செய்கிறோமே அந்த மாதிரி கப்பு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். இது பாருங்கள், கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம எவ்வளோ மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு மெலிசாக நம்ம இந்த கப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அகலுக்கு இருந்தால் போதும், இந்த மெலிசு இருந்தால் போதும். இது மாதிரி கப்பை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆவியில் வேகணும். நான் வந்து ஒரு ஸ்டீமரில் ஆல்ரெடி தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 பீஸ் வச்சு வேக வச்சுக்கிறேன். இட்லி குண்டாவில் நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கொண்டு தான் இட்லி குண்டாவில் வேக வச்சுருக்கேன். இப்போ அங்கே நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இது வந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது வெந்த உடனே இந்த வெந்தய சட்னி வச்சுன்னு இது சாப்பிடலாம். சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு எடுக்கலாம். சூட்டில் எடுக்க வேண்டாம், புண்டுக்கும். அதனால பாருங்கள், இட்லி குண்டாவில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். கப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கோதி கடுகு சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. இது வந்து ஹெல்த்தியான கோதி கடுகுங்க. இது வந்து ஆவியில் வேக வைக்கிறதுனால இது ஹெல்தி. எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இது வேக வைக்கிறதுனால, ஆவியில் கட்டுறதுனால இது சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு, இந்த சட்னி பொடிக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ட்ரையாக வேணால் அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சுட சுட கோதி கடுகு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.